எஸ்ரா புத்தகம் 1வது அதிகாரம் 1லிருந்து எடுத்தால் வாசிக்கமா பக்கத்தை சொல்லிட்டு புதிய ஏற்பாடு 589 பழைய ஏற்பாடு 589 எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரோசின் ஆவியை ஏவினதாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தர்களே ஆமென். பரலோக பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கு தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவரே, ஆண்டவரே, இந்த வருஷத்தின் முதல் நாளிலே ஆண்டவரே அப்பா உங்களை ஊரோடு நீங்கள் விடைபெறும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. என் தகப்பன் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே உங்களுடைய இறுதியை துடிப்பை அறிந்து இந்த வருஷம் புறா நாங்கள் செயல்பட எங்களுக்கு இருபதாங்க உங்களுடைய ரத்தத்தினால் சம்பாதித்த உங்களுடைய திருச்சபையுடைய ஆசீர்வாதத்துக்காக எங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக இந்த வார்த்தைகள் மூலமாக நீங்கள் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். வார்த்தைக்கு விரோதமாக கிரீசிக்கிற போராடுகிற எல்லாவித அந்தகார கிரிகளை இயேசுவின் நாமத்தினால் கட்டி அப்புறப்படுத்துகிறேன். சத்ருவான் வெக்கப்பட்டு போகத்தக்கதாக சர்வவல்லனுடைய தேவதூத சேனைகள் பாலை முறங்கி பாதுகாத்து வழிநடத்த முடியாது. எல்லாம் இயேசு கிறிஸ்து இன்னும் நல்ல நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். அல்லேலூயா. அங்க பார்த்தோம்னு சொன்னா அங்க கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரோசின் ஆவியை ஏவினதாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தர்களே யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி பெர்சியாவின் ராஜா கோரோஸ் சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, அல்லேலூயா. இந்த பெர்சியா என்று சொல்றது இப்பதே ஈரான் நாடு அல்லது இப்பதே ஈரான் நாடு. அந்த நாட்கள்ல அந்த தேசத்தை ஆண்ட அந்த நாட்கள்ல ஈரானோட பெரிய வல்லரசு தேசமாக இருந்தது. அதை ஆண்ட அந்த கோரோஸ் சொல்லுகிறார் என்னவா, அதாவது சர்வ லோகத்துக்கு எனக்கு தந்தவங்க என்று சொல்லி ஒரு வார்த்தை பார்க்கிறார். அவர் சொல்றார் தேவனுடைய திருச்சபையை அங்க ராஜ்யங்கள் எல்லாம் தந்தவர்களே யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி பாருங்க. தன்னுடைய திருச்சபையை கட்ட பிரியமான தேவ பிள்ளைகளே, தன்னுடைய பிள்ளைகள் மட்டுமில்ல தேவன் புறஜாதியினரை பயன்படுத்துவார். அல்லேலூயா. தேவன் எவர்களை கொண்டாலும் என்னுடைய திருச்சபையை கட்டுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சபையின் தேவைகளை சந்திப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் கொடுக்கிறீங்களோ இல்லையோ தேவன் கட்டுவார், தேவன் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ மிஷனரி ஸ்தாபனங்களை பார்க்கிறோம், எத்தனையோ சுவிசேஷ ஊழியர்களை பார்க்கிறோம், எத்தனையோ திருச்சபைகளை பார்க்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, சில ஊழியர்கள் சொல்வார்கள் வெளிநாட்டில் இருந்து வருகிற பணத்தை விட இந்தியாவில் இருந்து அங்க ஜனங்கள் கொடுக்கிற பணத்தால் தான் பெரிய பெரிய மீட்டிங்க செய்கிறோம்னு சொல்லி. அல்லேலூயா. அங்கேயே தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள், தேவனுடைய ஆவியால் ஏவப்பட்டவர்கள் என்ன செய்கிறார்கள், தேவனுடைய ஊழியத்துக்கு அள்ளி கொடுக்கிறார்கள். தேவன் தன்னுடைய ஊழியத்தை தன்னுடைய பிள்ளைகள் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார். அவன் சொல்லுங்க, கடந்த வருஷங்களா இந்த சபையின் தேவர்கள் காரியங்கள் எத்தனையோ ஊழியக்காரர்கள் இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கிறார்கள். சபையின் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் கூட இருந்தாரா இல்லையா? இருந்தார். அவன் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் தன் பிள்ளைகள் மூலமாக தன் ஜனங்கள் மூலமாக தன்னுடைய தேவர்கள் தன் சபையின் தேவர்கள் காரியங்களை சந்திக்க தேவன் பிள்ளைகளவராக இருக்கிறார். பிரியமான தேவ ஜனமே, தேவன் நேற்றும் இன்றும் என்றுமானவராக இருக்கிறார். நாங்க என்ன செய்கிறது? பாஸ்டரோட கவர்மெண்டா என்ன செய்வோம்? பாஸ்டரோட கவர்மெண்டா தசமம் கொடுக்க மாட்டோம். பாஸ்டரோட கவர்மெண்டா காணிக்கை கொடுக்க மாட்டோம். 100 ரூபா கொடுக்குறாங்க. பாஸ்டர் கொஞ்சம் பிடிக்கல, பாஸ்டருக்கா கொடுக்குறீங்க கேட்குறேன், பாஸ்டருக்கா கொடுக்குறீங்க. அதான் சொன்னேன், நான் நைட் வேலை முடிய விடிய வந்து நான் படுத்ததே 5 மணி வச்சதுக்கு வேலைக்கு போட்டு தானே பா. அல்லையா, நான் உழைச்சித்தான் என் குடும்பத்தை பார்க்குறேன். கேட்குதா? சேர்ச்சியில் இருந்து சபையிலேருந்து 1 ரூபா காசு எடுக்கிறது இல்லை, எனக்கு தேவையும் இல்லை. நீங்கள் தந்தாலும் எனக்கு வேண்டாம். காரணம் அதை எனக்கு தெரியும். ஊழியக்காரர் படுற அவமானங்கள் நிந்தைகள் எனக்கு தெரியும். ஆண்டு கிருபியால நான் வேலை செய்கிறேன், மனுஷன் வேலை செய்து பிள்ளை வேலை செய்கிறான், கர்த்தர் பூசிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தேவன் நல்லவராகவே
இருக்கிறார். ஏன் நீங்க அடுத்தவனுடைய பணத்துக்கு போய் ஆசைப்பட்டு பணத்துக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, தேவையும் இல்லை. அதனால என்னோட கோவிச்சு கொண்டு நீங்க 100 ரூபா கொடுக்குறீங்க, 10 ரூபா கொடுக்காதீங்க, 20 ரூபா 50 ரூபா கொடுக்குறீங்க, 20 ரூபா கொடுக்காதீங்க. அல்லையா? தேவனுடைய சபைக்கு தான் நீங்க கொடுக்குறீங்க. அல்லையா? நான் சொன்னா மோசையை பார்க்க ஜனங்கிட்ட கேள், வெள்ளியை கொண்ட கேள். தேவன் சொன்னார், மோசை எடுக்கிறாங்க. அதனால எனக்கு உங்களுடைய பணங்கள் தேவையே இல்லை. நீங்க கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் கத்தருக்கு உங்களுக்கு. அல்லையா? என்னோட கோவிச்சு கொண்டு சபைக்கு வராம அச்சையும் அதெல்லாம் வேண்டாம். தேவனுக்கும் உங்களுக்கு தான் அடிக்கடி சொல்றேன், தேவனுக்கும் உங்களுக்கு தான். அதனால எனக்கும் தேவனுக்கும் ஆனால் தேவனுடைய திருச்சபையில என்னை மேய்ப்பு நான் வைத்திருக்கிறதால வேதத்தை நான் போதிக்க வேண்டியது என்னை விழுந்த கடமை. ஆமென். அல்லையா? அப்ப என்ன சொல்ற, இந்த கோரோசின் ராஜா என்ன சொல்றாருன்னு சொன்னா, அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் வாசிங்க, தேவன் உங்களுக்குள் இருக்கிறாரோ அவனுடைய தேவன் இருப்பாராக. அந்த கோரோஸ் ராஜா சொல்றார், அந்த யூத ஜனங்களை பார்த்து தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறாரோ அவனுடைய தேவன் இருப்பார் சொல்லி அறிவிச்சு வாசியமா. அவன் யூதாவுடைய எருசலேமுக்கு போய் தேவன் இருக்கிறவன் அவன் போய் கர்த்தருடைய வேலையை செய்ய கடவன். பாருங்க எப்படி ஒரு அந்த கோரோஸ் ராஜா சொல்றார், எவன் உங்களுக்குள்ள இருக்கிறானோ அவனோட கர்த்தர் இருப்பார். அல்லையா? அவன் போய் தேவனுடைய ஆலயத்தை கட்டு என்று சொல்லி அங்க ஒப்பு கொடுக்கிறார். யோசிச்சு பாருங்க. அப்ப மிச்ச காரியங்களை அங்க வேதவசனம் சொல்லுது, கோரோசின் ஆவியை தேவன் ஏவினதாலே அந்த ஏவுதல்களுக்கு வேண்டும். இப்ப நான் சில பிள்ளைகளை கனப்படுத்தினேன். அவர்கள் அந்த ஏவுதலை பெற்றபடினாலே சுவிசேஷம் அறிவிக்க வந்தார்கள். அல்லேலூயா. அந்த ஏவுதல் இல்லாவிட்டால் ஞாயிற்றுக்கிழமையிலே வீட்டில் படுப்போம். ஏவுதல் இல்லாவிட்டால் சேர்ச்சி முடிக்கிற இடத்துல வருவோம். எப்படி என்னாலும் போகலாம் சேர்ச்சுக்கிட்டு சொல்லி தேவன் பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. அங்க ஆகார் சொல்லுகிறாள், நீர் என்னை காண்கின்ற தேவன் ஆண்டவரே. ஏசாயா 59:1 சொல்லப்படுகிறது, அவர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால இந்த காரியங்களை மிச்சம் கவனமா இருங்க. நானே நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமான தேவ ஜனமே, அப்ப நான் சாக்கு போங்க ஊழியக்காரனுக்கோ சபையில ஊழியம் செய்யற பிள்ளைகளுக்கு சொல்ல முடியாது, ஏன் ஜெபத்துக்கு வரையில சொல்ல முடியாது. சில அப்பாவிகள் என்ன செய்யறாங்க தெரியுமா, களவடு பிடிபடாத களவடு. சில அப்பாவிகள் என்ன செய்யறாங்க தெரியுமா, காரணம் குரூப்ல பிரேயர் போய் கொண்டிருக்கும், செவ்வாய்க்கிழமை தோறும் வெள்ளிக்கிழமை தோறும் குரூப்ல போய் கொண்டிருக்கும். அப்பதான் ஆமை போடுவாங்க மற்ற காரியங்களுக்கு. அப்ப தெரியுமாங்க வீட்டுல இருக்கிறாங்க. இப்ப பிள்ளைகளை வழிபடுத்த விட்டுட்டு வந்து வீட்டுல ஆமை போடுறாங்க. கொஞ்சம் இப்ப பிரேயர் போய் கொண்டிருக்கோம், அப்புறம் தான் போய் இயக்கிய சொல்லலாம் வேண்டியெல்லாம் அப்ப பார்த்தா ஆமை போடுவாங்க. அப்ப எனக்கு யோசிப்பேன், பிரச்சனை இல்லை, கத்தர் பார்த்து கொள்வார். அல்லது அப்ப என்னவா எவர்கள் அவங்க இருப்பாங்க. அவன் யூதாவில் உள்ள அவசியமா எருசலேமுக்கு போய் எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன், இந்த ஜனங்கள் நீதியா இருக்கிறவன் எவ்விடத்திலும் தங்கி இருக்கிறானோ அவ்விடத்தில் ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கென்று அவனிடத்தில் உற்சாகமாக காணிக்கை அனுப்புகிறது அன்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவங்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரோஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான். அப்ப இந்த கோரோஸ் ராஜா என்ன செய்கிறார் சொன்னா, அல்லது அங்க யூதா தேசத்தில் இருக்கிற அங்க எருசலேம் தேவாலயத்தை கட்ட, அதாவது உங்களில் எவன் இருக்கிறானோ அவனோட கூட கர்த்தர் இருக்கிறார், அவனுக்கு நீங்க என்ன செய்யணுமா, பொன் வெள்ளி ஆடு மாடு எல்லாத்தையும் கொடுத்து அவனை என்னவா உற்சாகப்படுத்துங்க, அவனுக்கு பக்கபலமா இருங்க. ஆனா இந்த ராஜா நிறைய காரியங்கள் செய்ய போகிறார், ராஜா செய்ய போகிறார். ஆனால் அவர் அங்க ஜனங்களுக்கு அறிவிக்கிறார், அந்த உங்களுக்கு இருக்கிறானே அவன் போய் தேவனுடைய ஆலயத்தை கட்டட்டும், அவனை நீங்க உற்சாகப்படுத்துங்க, பொன்னை கொடுங்க, வெள்ளியை கொடுங்க, மிருக ஜீவன்களை கொடுங்க. யோசிச்சு பாருங்க. அங்க மோசே மலையிலே நிற்கிறார், ஆரோன் ஒரு கையை தாங்குறார், ஊரோன் ஒரு கையை தாங்குறார். அங்க மோசேயுடைய கை சோர்ந்து போகிற வழியில கீழே யுத்தம் செய்து கொண்டிருக்கிற மோசே
அந்த யோசுவா தோற்ற வேளையில பிரியமான தேவஜனமே, அங்க திரும்ப இவர்கள் மோசேயுடைய கையை உயர்த்துற வேளையில யோசுவா அமலேக்கியரை முறியடித்து ஜெயத்தை சுதந்திரிக்கிறார். இன்னைக்கு நாங்க இந்த இடத்துல கேட்கிறேன், எனக்காக எத்தனை டெய்லி நீங்க ஜெபிப்பீங்க? ஒரு நாள் தவறாமல் எனக்காக எத்தனை ஜெபிப்பீங்க? இந்த சபைக்காக, தேவதாந்த சபைக்காக எத்தனை டெய்லி ஜெபிப்பீங்க? சபைக்கு தேவதாந்த குடும்பங்களுக்காக எத்தனை டெய்லி ஜெபிப்பீங்க? நீங்க அப்படி ஜெபிச்சு கொண்டு வந்தா தேவன் தன்னுடைய சபையை சோர்ந்து போகாமல் உயர்த்தி கொண்டே போவார். அமைச்சர் அல்லேலூயா. ஜெபம் இல்லாத வீடு ஊரே இல்லாத வீடு மாதிரி. பிரியமான தேவஜனமே, ஜெபமே ஜெயம். இன்றைக்கு டி மோகன் சொல்லுவார், தனக்கு 24 மணி நேரம் ஜெபிக்கிற 300 பேர் 300 ஜெப வீரர்கள் இருக்கிறார்கள். அப்படி சபைக்காக நாங்கள் டெய்லி நாங்கள் ப்ரே பண்ணி கொண்டு இருக்கணும். ஊழியக்காரனுக்காக, சபையாருக்காக, சபையில் ஊழிய செய்கிற பிள்ளைகளுக்காக அந்த ஜெபங்களை தாங்க. பிரியமான தேவஜனமே, அல்லேலூயா. ஊழியக்காரனும் மனுஷன் தானே, உண்மை இல்லையா? ஊழிய செய்கிற பிள்ளைகள் மனுஷன் தானே. மியூசிக்காரர்கள், மியூசிக் வாசிக்கிற பிள்ளைகள், பாட்டு பிள்ளைகள் எல்லாரும் மனுஷன் தானே. அல்லேலூயா. எங்களுடைய ஜெபமே உலகத்தை ஜெபிக்கிற ஜெயமாக இருக்கிறது. இதுல நீங்கள் மிகவும் கவனமாக இருங்க. அப்ப இந்த கோரஸ் ராஜா சொல்லுகிறார், அந்த தேவாலயத்தை கட்ட போகணும்னு இருக்கிறானே அவனுக்கு சகல ஒத்தாசைகளையும் நீங்க செய்யுங்கன்னு சொல்லி இந்த வசனத்தை நாங்கள் படிக்கணும். நன்றாக வீட்டில் போய் படிங்க. ஆண்டவரே இதுல இருந்து இன்னும் அநேக வேத சத்தியங்கள் எனக்கு வெளிப்படுத்திதாங்கன்னு சொல்லி ஜெபிங்க. வாசியமா தலைவரும் ஆசாரியன் லேவியரும் அன்றி ஏவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லோரும் ஒழிப்பினார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஏவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அந்த எழுப்புதல் முதலாவது ஏகத்துக்குள்ள வரணும். ஏகத்துக்குள்ள வரணும். சில சொல்றாங்க சபைக்குள்ள எழுப்புதல் இல்லை, எழுப்புதல் இல்லை, எழுப்புதல் சொல்லி முதலாவது எனக்குள்ள எழுப்புதல் வேணும். வந்தா தான் சபைக்குள்ள எழுப்புதல் வேணும். நானும் என்ன செய்கிறேன்? அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் அப்படி இப்படி அப்படி இப்படி அப்படியாக இருக்கிறது. அல்லேலூயா. முதலாவது எனக்குள்ள ஆண்டவரே எழுப்புதலை தாங்க. நான் சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கு. நான் என்ன சரிப்படுத்தாமல் மற்றவர்களை சரிப்படுத்துறது எப்படி? நான் என்ன சரிப்படுத்தாமல் சபையை சரிப்படுத்துறது எப்படி? சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால் முதல் எனக்குள்ள எழுப்புதல் வேண்டும். பிரியமான தேவஜனமே, வாசியமா அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்தது மன்றி. பாருங்க என்ன சொல்றது, அங்க அவர்கள் மன உற்சாகமாக காணிக்கை கொடுத்தார்களா கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட. அல்லேலூயா. இன்னைக்கு கருவல் வாசனாருடைய சபைக்கு இன்றைய காலத்தில் நடக்கிற ஆராதனைகள் கலந்து கொண்டு பாருங்க. அவர் காணிக்கை வேலையில் எப்படி வருவாங்க தெரியுமா? அழுது கொண்டு வருவார்கள். பார்த்துருக்கிறீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? கருவல் சபைகளை ஆடி பாடிக்கொண்டு வருவாங்க. ஐயா பயங்கரமா மியூசிக்கல் ஆடி நடக்கும். ஆடி பாடிக்கொண்டு காணிக்கை தசுவாங்க கொடுக்கிறாங்க. நாங்கள் என்ன செய்யறது? எடுக்கிறது பேசுக்கல சில்லற காசு தாழ் காசை பத்த ஒதுக்கி போட்டு சில்லற காசை இப்படி குளிக்க பார்க்கறது. அல்லது ஆவி சின்ன காசு 5 ரூபா தான் பிரார்த்தனை இருக்குது. அதை எடுத்து இதை ஆனா உண்மையா உற்சாகமாக கத்தனை கொடுத்தார்களாம். யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு இஸ்ரவேல் தேசம் உலகத்துல ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமா இருக்கிறது. உலகத்துல எல்லா காரியத்திலும் திறமசாலியா இருக்கிறாங்க. காரணமாக எல்லா காரியத்திலும் உற்சாகமா இருக்கிறாங்க. எந்த ஒரு தேசத்துக்கும் பயப்பட மாட்டாங்க. அல்லேலூயா. நம்ம அந்த பாக்கைகள் நம்ம இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சரித்திரத்தை குறித்து பாக்கைகள எவ்வளவு ஒரு இதா இருக்குது. அந்த நாட்களில் யோசுவா மோசேயாக செய்த அந்த மோசாட்டுடைய காரியம் அதோட பார்த்துதான் இன்றைக்கு அவங்க உலகத்திலேயே தலை சிறந்த புலனாய் துறையில இருக்கிறாங்க. பிரியமான தேவஜனமே, யுத்த வீரராக இருக்கிறாங்க. தேசம் சகல நாட்களிலும் என்ன இலக்கிய காலம் அந்த காலம் இந்த காலம் எல்லா நாளும் ஒரே மாதிரி செழிப்புள்ள தேசமாக ஆசீர்வாதமான ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக இருக்கிறது. நீ கர்த்தருக்குள் நீ ஆசீர்வாதமாக இருக்கணும். குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொன்னா வேதத்தில் சொன்னதை செய்து வா. உற்சாகமாக வேதம் சொல்றது உற்சாகமாக கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமாக இருக்கிறாரா? ஏன் தேவாலயம்
அந்த வசனத்தை எழுதி வச்சிருக்கணும். அல்லையா? நாங்கள் கர்த்தருடைய காரியத்துல உற்சாகமா இருக்கணும். அவசியமா வெள்ளி பனிமுட்டுகளையும் பொன்னையும் அதாவது வெள்ளியையும் பனிமுட்டுகளையும் பொன்னையும் மற்ற வஸ்துக்களையும் மிருக ஜீவங்களையும் உச்சிதமான பொருட்களை கொடுத்து அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். அல்லையா? யோசிச்சு பாருங்க, இன்னும் அவனுடைய கைகளை இன்னைக்கு தேவன் எனக்கு தரிசனம் தந்திருக்கிறார். அல்லையா? தேவன் அந்த அழைப்புல அவனுடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் நடத்தி வருகிறார். அப்ப எனிசோடு நாங்கள் அதாவது தேவனுடைய மனுஷனோட கரங்களை நாங்கள் திடப்படுத்தணும். அவன் சொல்லுங்க, யார் நம்புறீங்க? அல்லையா? தேவன் அந்த மேய்ப்பருக்கு, தேவன் அந்த தரிசனத்துக்கு அல்லையா நாங்கள் என்ன செய்யணும்? அங்க ஊழியக்காரனுடைய கரங்களை திடப்படுத்தணும். ஆமே, இழுத்து விடுத்தக்கூடாது. ஊழியக்காரன் இன்னும் உடைஞ்சு போக விடக்கூடாது. ஊழியக்காரன் அழுது கொண்டிருக்க விடக்கூடாது. உலகத்துல ஊழியக்காரர்கள் படுகிற பாடு தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு நிந்த அவமானம், துன்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள். யோசிச்சு பாருங்க. குடும்பம் ஊழியக்காரன் இருக்கு, சபை இருக்குது. ஊழியக்காரன் நல்ல இடத்துக்கு போட்டிக்கு உடனே கணிஞ்சு கொள்வார்கள். அதனாலதான் இந்த கவனங்கள் இந்த சபை காணிக்க இந்த சம்பளம் அந்த பேச்சுக்கே கிடைக்கல. பேச்சுக்கே ஒன்றுக்கு போவாட்டிக்கு நான் பணம் கொடுக்குறது தானே, சம்பளம் கொடுக்குறது தானே கதைப்பாங்க. அதனால இந்த ராஜா பிச்சை வேண்டாம் நான் எப்படி இப்ப காசும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம். அல்லையா? வேலை செய்கிறேன் அண்ணன் அடிக்கடி சொல்ற மாதிரி வேலை செய்கிறேன். வயது போனால் என்ன இருக்கு? ஒத்துழைத்தான் தமிழ் சொல்லுங்க. நம்ம தமிழ் பென்ஷன் இருக்குது. சரி பென்ஷன் இருக்குது. வேலை இல்லாம தான் ஏர்சா இருக்குது. ஏனையா அவனோட நாங்கள் வாய் விட்டு அவமானப்பட்டு வேண்டாம். அல்லையா? பவுல் சொல்ற என் கைகளை உழைத்தது. அல்லையா? பவுல் பெரிய ஒரு விஸ்வாச ஊழியக்காரனா இருந்து வேலை செய்தார். கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். அதுக்காக வேலை செய்யாமல் இருக்கிற ஊழியக்காரன் நான் தவறாக சொல்லவில்லை. அல்லையா? எக்கச்சக்கமான ஜனங்கள் கிடைக்கலாத ஊழியக்காரன் இவ்வளவு பகலாக ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அல்லையா? ஆனா ஒன்று சொல்றது சொல்றார், நான் அதுக்கு அப்பாற்பட்ட மனுஷனாக இருக்கிறேன். அல்லையா? அந்த தைரியத்தை பெருத்த அந்த தேவனுக்கு நான் நன்றி சொல்றேன். அல்லையா? அதுல நான் உறுதியாக இருக்கிறேன். மாற்றி கருத்தே இல்ல. ஆசைமா தொடர்ந்து சொல்லுங்க. நேபுகாத்நேச்சர் அப்ப அந்த நாட்கள்ல நேபுகாத்நேச்சர் அந்த இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து கொண்டு வந்த அந்த சகல தேவாலயத்தின் பொருட்களை எல்லாவற்றையும் கோரஸ் ராஜா எடுத்து கொடுத்தார். அவர்களை பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ஒன்றும் குறைவில்லாமல் யோசிச்சு பாருங்க. எப்பயோ நடந்த காரியங்கள் ஒன்றும் குறைவில்லாமல் எத்தனை வெள்ளி எத்தனை போல் சகலத்தை தேவ ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறாரா? அல்லது அங்க பார்த்தோம்னா எஸ்ரா, நெகேமியா, செர்பாபேல் இவர்கள் போய் அங்க பகுதியாக ஆண்டவருடைய வேலையை செய்கிறார்கள். பிரியமானது ஜனமே, அல்லது நீங்க இறங்கிப்பா. இந்த புது வருஷத்துல கர்த்தருடைய வேலைக்காக இறங்கிப்பா. தேவன் குடும்பத்தை கட்டுவா. நாங்க என்ன செய்யறது? தேவனுடைய ஊழியத்தை செய்யாமல் எங்களுடைய சொந்த குடும்பத்தை கட்ட இரவு பகலாக ஒரு வேலை செய்யறோம், 2 வேலை செய்யறான், 2 வேலை செய்யறோம், 3 வேலை செய்யறான். தேவனுக்கும் கொடுக்க மாட்டோம், சபைக்கும் கொடுக்க மாட்டோம். கடைசியாக வேதம் சொல்லுது என்னவா? பொத்தலான வழியில போடுறானா? 3000 எடுத்து 4000 எடுத்து 2000 எடுத்து ஒன்றையும் காணவில்லை. வேதம் சொல்லுது பொத்தலான வழியில போடுறான். இந்த இடத்துல தம்பி 11 சாட்சியாக இருக்கிறான். 2 வேலை செய்த பிள்ளை. அடிக்கடி சொல்லுவேன், நான் சொல்லணும், 2 வேலை செய்த பிள்ளை சொன்னா
நிறைய பிரச்சனை சந்திச்சா பாசன ஒரு வெளியே விட்டுட்டு நம்ப மாட்டேங்க. அந்த பிள்ளை உபவாசம் கூட்டத்துக்கு மாறான், கொள்ளை புகையதுக்கு மாறான், ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளாக கடைப்பிடிக்கிறான், ஒரு வேலை செய்யறான். சொல்ல பார்த்தா நன்றாக இருக்குது. ஆனால் உண்மை மெச்ச வேலை விட்டதால் அந்த பிள்ளைக்கு கிட்டத்தட்ட 750 யூரோ எதுவும் நட்டான். ஆனால் கத்தை நான் சொல்லிக்கிறேன், கரங்களை தட்டுவோமா? நிச்சயமா கத்த கனப்படுவா, கத்த கனப்படுவா. அப்படிமான தேவ ஜனமே, மனமான மனுஷன், மனமான தேவன் மனுஷன் அல்ல, மனுஷன் அல்ல. நாம மாறுவோம், தேவன் மாற மாட்டார். முதலாவது பேசுகிறது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், முதலாவது அவருடைய நீதியை தேடிப்பார். நான் ஒன்று சொல்றேன், அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த சகோதரி சுதா சொன்ன மாதிரி கர்த்தர் மேன்மையாக நடத்தி கொண்டிருக்கிறார். உன்னுடைய பிள்ளைகள் இந்த தேசத்துல உயர்ந்த ஸ்தானத்துல இருப்பாங்க. எங்களை மாதிரி கோப்ப கலவை எத்துவா வேலை செய்ய அது இது இல்லை. பிள்ளைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார், உன் குடும்பத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். வேறு ஒருவன் எனக்கு குளிர்ச்சிவார், அவனை என் பிதாவானவர் கனப்படுத்துவார். ஒரு வசனத்தை காட்டி முடிக்க போகிறோம். பிரியமான தேவஜனமே, ஏசாயா 6வது அதிகாரம் 1 வாசிங்க. ஏசாயா 6வது அதிகாரம். ஆண்டவர் உயர்வும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அப்பொழுது நான் ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் நடுவிலே வாசமாயிருக்கிறவன், சேனையின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதை என்றேன். அப்பொழுது அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதனால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றால், பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டே. பிரியமான தேவஜனமே, பாருங்க, ஆண்டவர் அங்க ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். கொடுத்து அவர் கேட்கிறார், என் காரியமாய் யார் போவார், யார் போவார், உன்னை பரிசுத்தப்படுத்த. அவர் சொல்றார், ஏசாயா சொல்றார், அசுத்த உதடுள்ள மனுஷன் ஆண்டவரே, அசுத்த ஜனங்க மத்தியில் வாசம் பண்ணுகிற நான் பாவப்பட்ட மனுஷன் சொல்லி. அப்போது தேவதூதன் வந்து உதட்டாலே அவருடைய நாம தொடுகிறார். பிரியமான தேவ ஜனமே, பாவப்பட்டிருக்க ஒரு இரகசியத்தை உங்களுக்கு சொல்றார், நீ கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வா, கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வா. கர்த்தரின் கரங்களை எடுத்து பயன்படுத்துவார், கர்த்தரின் கரங்களை அபிஷேகிப்பார். நீ ஜனங்களை கை வச்சு ஜபிக்கிற வழியில ஜனங்கள் சுகமடைவாங்க, ஆசீர்வாதத்துக்காக ஜபிக்கிற வழியில ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. பார்த்தோம்னு சொன்னா பேதுருடைய மாமியார் வீட்டில் இருக்கிறார். பேதுரு அங்க போட்டார், ஊழியத்துக்கு போட்டார். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், பேதுருடைய வீட்டுக்கே வந்து பேதுருடைய மாமியாரை தொட்டு சுகப்படுத்துறார். கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவ என்னவா தேவன் கேட்கிறார், யார் நமது காரியமாக போவார். அங்க பார்த்தோம்னு சொன்னா ஏலோகிம், அல்லேலூயா, 2க்கு மேற்பட்ட பிதா குமார் பரிசுத்த ஆவியானவர் தேவன் அந்த இடத்திலே இருக்கிறார். நமது காரியமாக யார் போவார் சொல்லி இந்த புதிய வருஷத்தில் தேவன் உங்களை என்னை பார்த்து கேட்கிறார். பிரியமான தேவ ஜனமே, நமது காரியமாக யார் போவார் சொல்லி. அல்லேலூயா. தேவன்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தின் ஆண்டுதான், சந்தோஷத்தின் ஆண்டுதான். நீ கையெழுத்து செய்கிற சகல பிரயாசங்களிலும் கர்த்தர் கூட என்னை ஆசீர்வதிப்பார், மாற்று கருத்தை இல்லை. அதிலும் முதலாவது தேவனுடைய பிரியத்தை நான் நீங்கள் புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. வசியமா, யார் நமது காரியமாக போவார், நான் இதோ அடியே இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன்.
நீ போய் பூமி அவாந்திர வழியாகி கர்த்தர் மனுஷனை தூரமாக விலக்குவதனால் தேசத்தின் நடுமையம் முற்றிலும் ஒருமையாக்கப்படும் வரைக்குமே சொல்லி அல்லையா அங்க பார்த்தோம்னு சொல்லினா ஏசாயா கிட்ட எதுவரை இருக்க மாட்டவரே அல்லையா என் தேவனே மத்தேயு 28 அதிகாரம் கடைசியில் சொல்ற இதோ உலகத்தில் முடிய பரியந்தோ சகல நாட்களில் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. நாங்க எல்லாரும் மொழிமொழிக்க போகிறோம், எல்லாரும் மொழிமொழிக்க போகிறோம். ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவரே இந்த புதிய வருஷத்துல நமது காரியமாக யார் போவார்? அல்லேலூயா. நமது காரியமாக அந்த திருத்துவ தேவன் இருக்கிறார். நமது காரியமாக இந்த தேசத்துல எவ்வளோ எங்களுடைய இலங்கை மக்கள் இருக்கிறார்கள். நாங்கள் செய்கிறது இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள். பில்லி சூரிய கட்டுக்களே இருக்கிறார்கள். ஜீவன் இல்லாத தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். குடி, வெறி, பாவம், டிவோர்ஸ், எவ்வளவு காரியங்கள். பிரியமான தேவஜனமே, இவர்களுக்கு யார் கர்த்தரை சொல்வார்கள்? யார் கர்த்தரை சொல்வார்கள்? என் தேவன் கேட்கிறார். நம் அதிக வேளையில் யார் நமது காரியமாக அல்லேலூயா. தேவனோடு பேசுங்க. ஆண்டவரே, நான் இருக்கிறேன். ஆண்டவரே, என்னை அனுப்புமாப்பா. அல்லேலூயா. அங்க வாசத்திலே பார்த்தோம், தேவர்கள் ஆவி தேவன் எழுப்பினாரோ அவர்கள் எழுந்திருந்தார். அல்லேலூயா. தேவனுடைய புது வருஷத்துல ஆண்டவரே, தேவனுடைய ஊழியத்தை நான் செய்ய வாஞ்சிக்கிறேன். ஆண்டவர், என்னை அனுப்பும். ஆண்டவரே, உடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். என்னோடு பேசி இருக்கிறீங்க. ஒப்பு கொடுத்தவர்கள் முன்னுக்கு வாங்க, லைனுக்கு வாங்க. நான் உங்களுக்காக நான் ப்ரே பண்றேன். எல்லாரும் ஒப்பு கொடுத்தவர்கள் ஆண்டவரே, புது வருஷத்துல நான் தீர்மானம் எடுக்கிறேன். வேதம் சொல்றது, கலப்பையில கை வைத்தவன் பின்னிட்டு பார்க்க கூடாது. அங்க பார்த்தோம்னு சொன்னா ஆறுனுடைய கோல் துளிந்தவன் சொல்லி பார்க்கிறோம். லைனுக்கு வாங்க, லைனுக்கு வாங்க, லைனுக்கு வாங்க. ஓ ஹalleluya. ஓ ரப சந்தர லபக்கர. ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். வாய்களை திறந்து ஓ ஹalleluya. ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். ஓ மம சந்தர லபக்கர வந்தர. ஓ ஜீவனுள்ள தேவனே, ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை நான் செய்யணும். இந்த புது வருஷத்திலே உம்முடைய காரியமாக நான் போறேன். ஆண்டவரே, என்னை அனுப்பும். ஆண்டவரே, என்னை அனுப்பும். ஆண்டவரே, ஓ ரப சந்தர லபக்கர வந்தர. என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு, என் குடும்ப ஆசீர்வாதத்துக்கு நான் தான் தடை. ஆண்டவரே, வேற யாரும் தடை இல்லை. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். முன்னுக்கு வாங்க, முன்னுக்கு வாங்க. நேரம் வேண்டாம். ஒப்பு கொடுக்கிறோம். ஹalleluya. ஓ ரப சந்தர லபக்கர. ஐயா, உம்முடைய வேலையை நான் செய்யணும். ஆண்டவரே, உம்முடைய வேலையை நான் செய்யணும். ஆண்டவரே, முழு உள்ளத்தோடு, ஆண்டவரே, முழு இருதயத்தோடு, ஆண்டவரே, உம்முடைய வேலையை நான் செய்யணும். ஆண்டவரே, ஆண்டவரே, என் குடும்பம் கட்டுப்படணும். ஆண்டவரே, ஆண்டவரே, என் குடும்பம், ஆண்டவரே, ஆசீர்வாதமாக இருக்கணும். உம்முடைய வேலையை நான் செய்யணும். ஆண்டவரே, ஓ ரப சந்தர லபக்கர வந்தர. வாய்களை திறந்து, வாய்களை திறந்து தேவனோடு பேசுவோம். ஓ ரப சந்தர லபக்கர வந்தர. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். 2 நிமிஷம் நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இந்த புதிய வருஷத்துல தீர்மானம் எடுத்தவங்க முன்னுக்கு வாங்க, முன்னுக்கு வாங்க. ஹalleluya, ஹalleluya. லபக்கர வந்தர. ஓ ஜீசஸ், ஹalleluya. ஆவி யானவரே, அன்பே நாவி யானவரே, வருஷங்கள்
ஸ்தோத்திரம் பிதாவே, நன்றி அப்பா.
கண்ணீரை மதுரமாக மாற்றி அமைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேளையிலும் நான் காணிக்கை எடுத்து வாக்குத்தத்த வசனம் கொடுக்க போகிறோம். அல்லேலூயா. நாங்கள் வாக்குத்தத்த வசனம் எடுத்து நாங்கள் மீதியான காலத்துக்கு போவோம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாகிய நல்ல ஆண்டவரே, ஐயா இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனாக என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே இவர்களை பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகள் பேசும்படியாக செபிக்கிறேன், கிரிகை செய்யும்படியாக செபிக்கிறேன். அவர் தன்னுடைய வார்த்தைகளை அனுப்பி அவர்களை குணமாக்குற அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக பெரிய காரியங்களை செய்ய ஆசீர்வதிக்க இயேசுவின் இன்பநல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஓடியாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு வார்த்தைகள் விடுங்க. தயவுசெய்து எல்லாரும் முன்னுக்கு நேரம் போய் கொண்டிருக்கிறது.
ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நன்றி ராஜாவே, நன்றி அப்பா கர்த்தாவே, இன்றைய நாளுக்கா நன்றி அப்பா கர்த்தாவே. மாதம் பிறந்திருக்கிறது கர்த்தாவே. 2026க்குள் நாங்கள் கடக்க போகிறோம் கர்த்தாவே, கடந்து வரப்போகிறோம் அப்பா. வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. மனவேதனைகள் கவலைகள் எல்லாம் அகற்றி சந்தோஷம் மகிழ்ச்சி காண கிருபை செய்யுங்கப்பா. ஒருவருக்கொருவர் அன்பும் சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. குடும்பத்தில் அமைதி சமாதானத்தை கொடுங்க. யாரால் குழந்தை செல்வங்களை எதிர்பார்க்கிறார்களோ ஆசீர்வதிங்க. அதிகாரி மத்தியில் யாரால் எதிர்பார்க்கிறோ அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. என்னென்ன தடையா இருக்கிற காரியம் எல்லாம் கத்தாவே பலவைகளோடு ஒளிந்து போட்டும். புதிய ஆண்டிலே கத்தாவே நீர் எங்களோடு பேசி எங்கள் காரியங்களை ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதிச்சு கொடுக்கும்படியாக செபிக்கிறேன் அப்பா. அது மாத்திரமில்லாம தேவனுடைய ஊழியங்களை விசாலமாக ஒவ்வொருவரும் செய்யணும். இது என்னுடைய சபை, இது என்னுடைய ஆலயம் என்ற எண்ணங்கள் ஒவ்வொருவருக்கும் வரணும். எனது ஊழியக்காரனை ஒப்புக் கொடுக்கிறேனப்பா. குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். மன சஞ்சலங்கள் கவலைகள் எல்லாம் அகன்று போய் சந்தோஷம் மகிழ்ச்சியோட தேவ சமூகத்தில் எப்போதும் நிற்க தேவனுடைய வார்த்தைகளை பேச தேவன் கிருபை செய்யும்படியாக செபிக்கிறேன் கர்த்தாவே. எனது ஊழியக்காரன் மேல் கர்த்தருடைய ஆவியை இன்னும் ஊற்றும்படியாக செபிக்கிறேன் அப்பா. இன்றைய வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஒவ்வொருவரும் எழுப்பி பிரகாசித்து என் சபையை கட்டணும், இது எனது சபை என்ற எண்ணங்கள் ஒவ்வொருவருக்கும் வர தேவன் கிருபை செய்யுங்கப்பா கர்த்தாவே. முக்கியமாக நான் தேவனிடம் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. இந்த சிறு பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துங்கப்பா கர்த்தாவே. நல்ல தீர்க்க தரிசனங்கள், நல்ல வார்த்தைகள், சொற்பனங்களை கொடுங்கப்பா கர்த்தாவே. வரப்புற ஆண்டுகளில் இவ்வளவு காலமும் இருந்தோம் கர்த்தாவே. இந்த ஆண்டிலிருந்து இன்றிலிருந்து ஆரம்பிக்கிற ஆண்டில் கர்த்தாவே முற்றும் முழுதும் பெரிதான காரியங்களை தேவன் செய்யும்படியாக கர்த்தாவே. அது மாத்திரமில்லாமல் இசை வாசிக்கிற பிள்ளைகள் இன்மென்மேலும் அடைய, கல்வியில் செல்வத்தில் கர்த்தாவே உயர்ந்து வாழ தேவன் வழிநடத்தும்படியாக கர்த்தாவே உமது நாமத்தினால் நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா கர்த்தாவே. சபையை ஆசீர்வதிங்க, வந்திருக்க ஒருவரை ஆசீர்வதிங்க. சபைக்கு புதியவர்களை தேவன் கொண்டு வந்து தரும்படியாக இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக்கொண்டு செபிக்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. தயவு செய்து அந்த வார்த்தைகளை கவனமாக வாசித்து, அதாவது எண்ணாகம் 6வது அதிகாரம் 22 வாசிக்கிற கேளுங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது என்று சொல்லி அங்க ஆரோனோடு அங்க சொல்றார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் என்று மோசையை பார்த்து சொல்றார். மோசைக்கு சொல்றார், நீ ஆரோனையும் அவனுடைய குமாரனையும் பார்த்து அங்க எல்லாரையும் பார்த்து இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து சொல்லு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசனமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரமேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வாசகத்தை வாசிக்கப்படும் ஒரு வசனமா விட்டு விட்டு வாசிக்கிற வழியில் நீங்கள் ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் என்றால் அப்படியே ஆண்டவரே வாழ்க்கையிலே ஆக கடவுள். அல்லேலூயா. ஒரு வசனமா வாசிக்கிற வழியில எல்லாரும் சபையா சேர்ந்து ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். அல்லேலூயா. பரலோக பிதாவே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாகிய சர்வ வல்லமையுள்ள பிதாவே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய நான் ஆசீர்வதிச்சிருக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த இடத்திலே உம்முடைய வேலைக்காரனாய் இருந்து உம்முடைய ஊழியக்காரனாய் இருந்து ஆண்டவரே நீங்க தந்த ஜனங்களை, ஆண்டவரே நீங்க தந்த பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய நாமத்தில் உள்ளத்தின் ஆழத்தில் மனப்பூர்வமாய் ஆஸ்வதிக்கிறேன். இந்த வருஷத்தின் தொடக்கத்திலே ஆண்டவரே தங்களுடைய நேர காலங்களை பார்க்காமல் உடைய சமூகத்திலே வந்திருக்கிற என் பிள்ளைகள் ஒவ்வொருவரை இயேசு கிறிஸ்து நிம்மதியான நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே உடைய திருச்சபை ஆண்டவரே கொடுத்த உழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கடந்த வருஷம் புறா பிள்ளைகளை கண்ணி மணி போல காத்து வந்த அல்வார் நாயகனே, புதிய வருஷத்திலும் ஐயா உங்களோடு கூட இருக்க சமாதானத்தின் ஆண்ட வார்த்தையின்படி சமாதானமாக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் வேலைத்தனங்களிலும் ஊழியங்களிலும் திருச்சபையிலும் என் தேவனுடைய சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி பெருகும்படியாக செபிக்கிறேன். உன் பிள்ளைகள் எடுக்கிற சகல பிரயாசங்களிலும் கர்த்தருடைய சமாதானம் கூட இருக்கட்டும், நடத்தும்படியாக செபிக்கிறேன். கொடுக்கப்பட்ட தசம காணிகளை அங்கீகரியும் ஆசீர்வதிங்க கூட இருங்க. நீங்க கொடுத்த இந்த ஆலயத்துக்காக தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய மனை பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சபை ஓனரை குடும்பத்தை ஆசீர்வதிங்க. தொடர்ந்துமாய் என் தேவனுடைய தயவு பெருகட்டும், அடுத்த தயவு தேவ கிருபையில் பெருகட்டும். இந்த இடத்துல நாங்கள் இன்னும் அநேக
செய்ய உங்களுக்கு கிருபையாக வழிநடத்துங்க. ஆசீர்வதிங்க. நீங்க தந்த வெளியேற பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக, சிறு பிள்ளைகள் வல்லச்செல்வங்கள் ஒவ்வொருவருக்காக ஒரு ஸ்தோத்திரடைய எல்லா துதி மகிமையாவத்தையும் உங்களுக்கே செலுத்தி அல்லமலை இயேசுவின் நின்ற நாமத்தில் எல்லா சுபங்களும் நடக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஜீவனுள்ள கரக தட்டி நன்றி செலுத்துமாறு. ஆமென். சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையை அவருடைய பரிசுத்த நாமத்தில் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரை. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பினையும் இன்றும் என்றும் சதா காலம் உங்களை அன்போடு கூட இருந்து சமாதானத்தின் ஆண்டிலே தேவன் தாமே சமாதான சந்தோஷம் மன மகிழ்ச்சியோடு உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாங்க. நன்றி சொல்லுங்க.